மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு கேட்குற மாதிரி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இப்போ தாக்குதல் அப்படிங்கிறது தீவிரம் அடைஞ்சிருக்கு. அது தொடர்பான வீடியோ காட்சிகள். ஈராக், பக்ரைன் இந்த இரண்டு இடங்களை தாண்டி குவைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு. சும்மா இருக்கிற எங்களை எதுக்கடா போட்டு துவைச்சு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு சில சம்பவங்களும் நடந்திருக்கு. இந்தியா நமது தங்கத்தை விற்குதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய தங்கத்தை எடுத்து விற்கிறதுக்கு அவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு கேட்டால் அவரை நம்ம பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுத்திருக்கோம். எங்கே உள்ள தங்கத்தை எடுத்து அவர் விற்றுருக்காரு அப்படிங்கிறது தொடர்பாக ப்ளூம்பர்க் அப்படிங்கிற அந்த ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி தான் பேசுபொருளாக மாறி இருக்கு. நம்மளும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 பிரசாத் சிக்னேச்சர் @gmail.com. ஈரான்ல இருக்கக்கூடிய கெஷம் அப்படின்னு சொல்லி ஒரு தீவுங்க. அந்த தீவில் ட்ரம்ப் வந்து திருதுப்புன்னு குண்டுகளை வீசுகிறார். இது ஒரு தற்காப்பு தாக்குதல் அப்படின்னு அவர் சொன்னால் கூட இதுக்கு பதிலடியாக ஈரான் சில சம்பவங்களை செய்யணும்ல, அதுதான் நியாயம். அந்த வகையில் இப்போது ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா குவைத்து, ஈராக்கு, பக்ரைன் இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை குறி வச்சு அடைக்கிறாங்க. ஆனால் இந்த அட்டாக்கை வந்து ரொம்ப எளிமையாக அமெரிக்கா வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. அமெரிக்கா தான் நினச்ச இடத்த அட்டாக் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் ஈரான் தான் நினச்சதை சாதிச்சாங்களான்னு கேட்டால் வீடியோ காட்சிகள் நம்மகிட்ட கிடச்சிருக்கு பாருங்கள். குவைத் முழுவதுமே கேட்கக்கூடிய அலாம் இது தான். முழுவதுமாக இந்த மாதிரியான அலாம் தான் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மூலியமாக எளிமையாக வரக்கூடிய மிசைலை தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க அமெரிக்கா. அடுத்ததான் குவைத்தை நோக்கி ஏவப்பட்ட 2 ஈரானிய ஏவுகணைகள் அதனுடைய இலக்கை அடைய தவறியது அப்படிங்கிறது தான் செய்தி. வழியிலேயே உடஞ்சி சிதறிடுச்சு. பக்ரைனை நோக்கி ஏவப்பட்ட 3 ஏவுகணைகள் அமெரிக்கா மற்றும் பக்ரைன் இந்த வான்வெளி படையால் தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி. இது தொடர்பாக சென்காம் வெளியிட்டு இருக்கக்கூடிய உண்மையான செய்தி தாங்க இது. ஈரான் வந்து தான் நினச்சதை செய்ய முடியல அப்படிங்கிறது வருந்தத்தக்க ஒரு செய்தி தான். இதே மாதிரி ஓவர் நைட்டில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலேயே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஒரு நாளைக்கு 13,000 FPV ட்ரோன்கள் வந்து ரஷ்யா தயாரித்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த 2 போரும் முடிஞ்சதா வரலாறாக கிடையவே கிடையாது. பக்ரைனில் மேம்பாலத்துக்கு மேலே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரு டக்குன்னு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகி நல்ல வேளை பாலத்துக்கு கீழே விழுகலை. இது இன்னொரு காரில் இருந்து பதிவாகி இருக்கக்கூடிய காட்சிகள் பாருங்க. மிசைல் பறக்கக்கூடிய காட்சியை வந்து வாகன ஓட்டுநர் வந்து படம் பிடிச்சு காமிக்கிறார். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, வான்வெளி தாக்குதல் ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஈரானை நோக்கி போயிட்டு இருந்த எண்ணெய் கப்பல் மீது ஹெல்ஃபயர் ஏவுகணையால் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அமெரிக்கா. இதுவும் ஈரானை கடுப்படைய வச்சிருக்கு. ஸோ தொடர்ச்சியாக அரங்கேறி இருக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது ஒரு அடுத்த கட்ட போருக்கு இவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்கிறது தான் புரியுது. ரூபாயினுடைய மதிப்பு சரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செய்தித்தாள் படித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அப்படிங்கிறது இப்போ 96 ரூபாயாக மாறிடுச்சு. இந்த லட்சணத்தில் ப்ளூம்பர்க் அப்படிங்கிற அந்த நியூஸ் சேனல் வெளியிட்டிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற பேரில் இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்க்கு பல டன்கள் மதிப்பிலான தங்கத்தை $12 பில்லியன் விற்பனை பண்ணியிருக்காங்க. ஸோ பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுனா நீங்கள் உட்காந்து வேலை பாருங்கள், ரைட்டா? பொருளாதார சீர்திருத்தத்தை கொண்டு வாங்க. அதை செய்கிறதுக்கு மோடி கவர்மெண்ட்டுக்கு முடியலை அப்படிங்கிறதுனால நாட்டினுடைய அந்நிய செலவாணி கையிருப்பை காப்பதற்காக மோடி அரசாங்கத்தினுடைய ஒப்புதலோடு ரிசர்வ் பேங்கு 83 டன்னு தங்கத்தை விற்பனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை தான் ப்ளூம்பர்க் வெளியிட்டிருக்காங்க. இது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறையா சாமானியர்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படி விற்கிறதன் மூலியமா, நம்முடைய அனுமதி இல்லாமல் விற்கிறதன் மூலியமா நமக்குத்தான் பிரச்சனை வருமே தவிர மோடிக்கு எந்த பிரச்சனையும் வராது.
அவங்க வாட்டுக்கு ஆட்சி மாற்றம்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. பொருளாதாரம் ரொம்ப பெரிய அளவில் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் யாருக்கு வரும்? நமக்கு தான் வரும். காங்கிரஸினுடைய பீரியடில் தங்கத்தை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் போட்டாங்க, ரைட்டா? இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு அதை சில வகையில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் பேங்கிங் செக்டாரை வச்சு ஒன்று அவங்கக்கிட்ட இருந்து கவர்மெண்ட்டே காசு வாங்கிக்கிறது, இன்னொரு புறம் என்ன அப்படின்னா சேர்த்து வச்சுருக்கக்கூடிய தங்கத்தை விற்கிறதுக்கான அனுமதி மக்கள்கிட்ட கேட்டு செய்யணும். அதை செய்யாமல் மோடி கவர்மெண்ட் செய்கிறாங்கங்கிறது தான் வருந்தத்தக்க செய்தி. ரெண்டாவது, நாட்டினுடைய தங்க கையிருப்பு அப்படிங்கிறது 880 டன்னாக இருந்தது. ஆனால் இந்த முறை அரசாங்கம் தங்கத்தினுடைய கையிருப்பு குறித்த விவரங்களை மறைச்சிட்டாங்கங்கிறது தான் உண்மையான செய்தி. 1991ஆம் ஆண்டுலையும் தங்கம் அடமானம் வைக்கப்பட்டதை தவிர நாட்டினுடைய வரலாற்றிலேயே எந்த ஒரு அரசாங்கமும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை விற்றதா வரலாறு கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க, தங்கத்தினுடைய மதிப்புங்கிறது எப்பயுமே குறையாது, கூடிக்கிட்டே தான் போகும். அப்போது நம்முடைய தங்கங்களை அடமானம் வைக்கிறது அப்படிங்கிறது இங்கே சரியான நடவடிக்கை. ஆனால் விற்கிறதுங்கிறது தப்பு, வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி. அமெரிக்காவிலையும் எதிர்கட்சிகள் இருக்குது, அவங்களும் கேள்விகள் கேட்பாங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக. அந்த வகையில் ரூபியோ அவர்கள்ட்ட ஒரு பெரிய மோதல் காட்சி நடக்குது பேச்சுவார்த்தை அடிப்படையில். ஸோ செனட்டர் புக்கர் அப்படிங்கிற நபர், இந்த நபர் வந்து கேள்விகள் கேட்குறாரு. என்ன தெரியுமா கேட்குறாரு? நீங்கள்லாம் வந்து பொருளாதாரத்தை சீர்குலைச்சிட்டீங்க போர் மூலிமா, இப்போது ஈரான்கிட்ட ஒப்பந்தம் வேணும்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பாணியில் கேட்டிருக்கார். ரூபி அதுக்கு சொல்கிறாரு, இங்கே யாரும் வந்து ஈரான்கிட்ட கெஞ்சலை, ஈரான் வேணால் எங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான காட்சிகளும் நமக்கு ஃபைல் ஆயிருக்கு. Every day he tweets out, oh, we've obliterated them, we've annihilated them, they're going to surrender. But yet we still find ourselves spending billions of dollars a week. அவ்வளோ $1 பில்லியன் செலவு பண்ணி ஈரான்கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஈரான் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா ஏகப்பட்ட சேதத்தை ஈரானில் ஏற்படுத்திட்டாங்க. அதே நேரத்தில் இராணுவ தளங்களில் இருக்கக்கூடிய 80% அதிகமான ரேடார் அமைப்புகளை, அமெரிக்காவுக்கான ரேடார் அமைப்புகளை நம்ம உடச்சி சிதைச்சிட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் வந்து அதுக்கு உரிமை கோர்றாங்க. பட் இந்த கூற்று வந்து இன்னும் அமெரிக்கா ஒத்துக்கலை. நாங்கள் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பாதிப்பெல்லாம் எங்களுக்கு ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் தாங்கள் கண்காணித்த அந்த எரிகணைகளில் கிட்டத்தட்ட 97% இஸ்ரேலிய இராணுவத்தால் வீசப்பட்டவை அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்டு. இதை யார் சொல்கிறா அப்படின்னா யுனிஃபில், யுனைடெட் நேஷன்ஸில் ஒன் ஆஃப் த பார்ட் வகிக்கக்கூடியது தான் இந்த யுனிஃபில் அப்படிங்கிற அமைப்பு, அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போது லெபனானில் அதிகமான அளவில் ஏவுகணைகளையும் தாக்குதலையும் நடத்தி அத்துமீறி இருப்பது யார் அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் தான் அப்படின்னு புள்ளி விவரங்களோடு அல் ஜசீராவினுடைய மிக முக்கியமான ஐநாவினுடைய செய்தி தொடர்பாளர் கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கக்கூடிய உண்மை அப்படின்னு அல் ஜசீரா இப்போ வெட்ட வெளிச்சமாக சில செய்திகளை போட்டு காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதற்கான ஆவணங்களையும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஒரு பெரிய உண்மை ஒன்று புதஞ்சு கிடக்கு. சவுதி அரேபியா இப்போ அதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒபாமாவினுடைய ஆட்சி காலத்தில் அந்த நாட்டை டெவலப் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஈரானுக்கு $150 பில்லியன் வந்து ரொக்கமாக காசாக கொடுத்தாங்க. ஆனால் அந்த காசை பூரா ஈரான் என்ன பண்ணாங்க, அந்த நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு பதிலாக ஐஆர்ஜிசியை டெவலப் பண்ணாங்க, தீவிரவாதத்தை டெவலப் பண்ணாங்க. இதுதான் வந்து அங்கே நடந்திருக்கக்கூடிய உண்மை. அப்போ அமெரிக்கா கொடுத்த காசு இன்றைக்கி அமெரிக்காவுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சவுதி அரேபியா பராக் ஒபாமாவினுடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை இப்போது ட்ரம்ப்புக்கு நினைவுபடுத்துகிறாங்க. அப்போது நீங்கள் ஹிஸ்புல்லா மாதிரியான ஒரு அமைப்பை வந்து வளர்த்து விட்டது யார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய தேவைக்காக அவங்கள வளர்த்து விடுறீங்க, அடுத்து அவங்க கூடயே போர் அப்படின்னு சொல்லி இப்போ மிடில் ஈஸ்டில் பதற்றத்தை ஏற்படுத்துகிறீங்க. இது எப்படி சரியாகும் அப்படிங்கிறது தான் சவுதி அரேபியா எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி. மறுபடியும் ஒரு தேவையற்ற ஒரு டென்ஷனை உண்டாக்கி உலகின் மற்ற நாடுகளுக்கு போகக்கூடிய எண்ணெயை தடுத்து நிப்பாட்டுறது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு வடகொரியா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக அணு ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்துறதுக்கு அமெரிக்கா திட்டம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி எங்களுக்கு கிடைச்சதுன்னா நாங்களும் ஈரானுக்கு உதவி செய்கிறதுக்கு பாலஸ்டீன் மிசைல்கள் மட்டுமல்ல, அதாவது முழுக்க அணு ஆயுதங்களோடு தொடர்புடையாக இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைலையும் சேர்த்து வச்சு ஏவுவோம் அப்படிங்கிற ஒரு வாய்ச்சொல் வீரராக
வடகொரியாவினுடைய அதிபர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை 2வது முறையாக பதிவு செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தொடர்ச்சியாக இந்த வார் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுச்சு, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மாட்டாங்கங்கிறத அவருக்கு கிடைச்ச சோர்ஸ் மூலிமா அவங்க புரிஞ்சுப்பாங்கல்ல, அதை தான் இப்போ நமக்கு சொல்கிறாங்க. ஏன் அவர் சொல்கிறது என்ன, ட்ரம்ப்பே அப்படி தான் சொல்கிறாரு. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் முறிஞ்சு போச்சு அப்படின்னா எனக்கு கவலையெல்லாம் கிடையாது, அந்த பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சலிப்பூட்டுபவையாக இருக்கிறது, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்கிறாரு. இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகளுக்கு இடையில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பதற்றமான சுச்சுவேஷன் தான் இந்த ஒப்பந்தம் தள்ளி போகிறதுக்கு காரணம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறாரு. இது தொடர்பாக நெதன்யாகுவை கூப்பிட்டு ஏயா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டமும் செஞ்சுருக்காரு ட்ரம்ப்பு. இருந்தாலும் யூதர்களுக்கு எதிராக அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அடுத்து ஒரு போர்க்களம் அப்படிங்கிறது ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.